கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் மாசத்திலே நிறைய சர்ச்சில் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. நிறைய குடும்பத்திலே வீட்டில் பேரம்பேத்தி வந்தாச்சு. சில குடும்பத்தில் பிள்ளைகள் வெளியில் தங்கி படிச்சிருப்பாங்க, வீட்டில் வந்தாச்சு. எல்லா வீட்லேயுமே கெஸ்ட். நிறைய குடும்பத்தில் பிஸியாக இருப்பீங்க. சில குடும்பத்தில் ட்ரெஸ் எடுக்க போயிருப்பீங்க. ஆனால் சில குடும்பத்தில் ஏழை எளிய ஜனமாக இருப்பாங்க. அவங்க இன்னும் ட்ரெஸ் எடுத்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு யாராவது அப்படி தெரிந்திருந்தால் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு செய்தியை தியானிக்கும் போது நம்ம என்ன செய்யணும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சங்கீதம் 82:3, 112ஆம் சங்கீதம் 9. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்குகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏழை எளிய ஜனங்கள் உங்களுக்கு யாராவது தெரிந்தவர்கள் இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்துவனுடைய பிறப்பு எல்லாரும் கொண்டாடுவீங்க. ஆனால் சில ஏழை எளிய குடும்பம் இன்னும் புது ட்ரெஸ் வாங்காமல் இருப்பாங்க. அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டில் ஒரு வயசான பாட்டியாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்டலில் இருக்கலாம், ஒரு ஹோமில் இருக்கலாம், எங்கேனாலும் இருக்கலாம். நம்ம எப்படி புது ட்ரெஸ் போடணும்னு சொல்லி நினைக்கிறோமோ, ஏழை எளிய ஜனங்களையும் நம்ம கொஞ்சம் கண்ணோக்கி பார்க்கணும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இந்த செய்தி நீங்கள் கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிற சில குடும்பங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால், அவங்க ஒரு ஏழை எளிய ஜனமாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், ஒரு கேக் வாங்கி கொடுக்கலாம், அவங்களையும் சர்ச்சுக்கு கூட்டு போகலாம். கர்த்தருடைய அன்பை அவர்களுக்கு நீங்கள் சொல்லலாம். நிறைய காரியம் இருக்கு. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்யறோமோ அது திருப்பி அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஏழையின் கூக்குரலை தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏழை எளிய ஜனங்கள் கூப்பிடும் போது தன் செவியை அடைத்து கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். அதனால ஏழை எளிய ஜனங்கள் கூப்பிடும் போது செவியை அடைத்து கொள்ளக்கூடாது. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். ஒருவேளை அப்படி செவி அடைத்து கொண்டால் பரிசுத்த வேதாந்தத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். நம்ம ஜெபம் பரலோகத்துக்குள்ள போகணும். அப்போ நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கு திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அது நியாயமாக செய்யணும். சில குடும்பத்திலே வேலை பார்ப்பாங்க, சில ஓனர், சில வியாபாரிகள், சில ஆஃபீஸில் எங்கனாலும் இருக்கலாம். ஏழை அப்படி இல்லைன்னா திக்கற்ற பிள்ளை, இவர்களுக்கு என்ன செய்யணுமோ அது நியாயத்தின்படி செய்து இருக்க வேண்டும். இப்போ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 25 வருஷம் மினிமம் என்னோடய வாழ்க்கையில் நான் வேலை பார்த்துருக்கேன், வியாபாரத்தில் இருந்திருக்கேன். நான் 3 ரூபா சம்பளத்துலேருந்து நான் வேலை பார்த்துருக்கேன். நான் பல வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அதனால் என்னோடய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்மஸ் வரும்போது
நானும் ஒரு புது ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னு சொல்லி சில ஆசைகள் வரும் எல்லாரை போல. ஏன்னா நான் 11 வயசில் வேலைக்கு போனாள். ஒரு நாள் சம்பளம் எனக்கு 3 ரூபா. அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு போடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 2024 கர்த்தருடைய கிருபையினால நான் உயிரோட இருக்கேன். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க. அவங்க ஒரு புது ட்ரெஸ் போட்டால் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ரீசெண்டா ஒரு சில வருஷம் முன்பாக ஒரு குடும்பத்திலே என்னைய பார்க்க வந்தாங்க. கரெக்டா டிசம்பர் மாதம் வாங்க அப்படின்னு ஃபேமிலியாக வந்தாங்க. பார்த்துட்டு ஒரு கவர் கொடுத்துட்டு போனாங்க. அதை பிரித்து பார்க்கும்போது ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு ரூபா கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் சொந்த பந்தம் இருந்துச்சு. ஒரு அனாதை போல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் அறியாத ஒரு குடும்பம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்காக முழு நேரம் ஊழியம் செய்யும்போது தேவன் யாரை கொண்டு போஷிப்பார் என்று தெரியாது. இந்த டிசம்பர் மாசத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. கிராமத்துல ஊழியம் பண்றாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, மிஷனரிமா இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே தனிமையில இருப்பாங்க. ஆனா அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, சுவிசேஷம் ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. விசுவாசி குடும்பம் இருக்கு, திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க, ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்களோ முடிஞ்சா ஒரு ட்ரெஸ்ஸா வாங்கி கொடுங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல யாராவது எனக்கு உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பல குடும்பத்தில் தாகத்தோடு இருப்பாங்க. கிறிஸ்துனுடைய பிறப்புல நான் கொண்டாடுறதை விட மற்றவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படி நம்ம யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இன்னைக்கு செய்தி கேட்குறீங்களோ, இந்த டிசம்பர்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? 12 மாசம் உயிர் பிச்சை போட்டிருக்காருப்பா. வேற ஒண்ணுமே சொல்ல வழி இல்லை. அவருக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போன ஜனங்களை மீட்டெடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு விடுதலை, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் தராரு. முடிவிலே நித்திய ஜீவனுக்குள்ள சேர்த்துக் கொள்கிறார். வாழ்ற வாழ்க்கையிலே நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக, நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக, தான தர்மம் செய்கிற பிள்ளைகளாக, ஏழை எளிய ஜனங்கள் திக்கற்ற பிள்ளைக்கு நம்ம உதவி செய்யணும், விசாரிக்கணும். அவருடைய குறைவிலே அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் யோசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, தரித்திரர், இப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நம்மளால முடிந்தால் என்னென்ன காரியம் செய்ய முடிந்தால் செய்யுங்க. ஏன்னா சில குடும்பத்தில் என் வீட்டிலே கடன் இருக்கு பிரதர், இந்த மாதம் நான் டியூ கட்டலை, கடன் அதிகமாக இருக்கு, நான் வாழ்வதா சாவதா அந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி அப்படியும் புலம்புற குடும்பம் உண்டு. சில குடும்பத்தில் சொந்தக்காரங்க நல்ல வசதியா இருப்பாங்க, யாரோ ஒரு குடும்பத்துல மட்டும் ரொம்ப வறுமையில இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தால் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா, இதான் எடுத்து தரணுமா சொல்லி வாயை திறந்து கேளுங்க. வரக்கூடிய காலம்லாம் ரொம்ப கொடூரமான காலமா இருக்கு. அடுத்தாப்புல வைரஸ் அப்படிங்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் உயிர் பிச்சை போட்டிருக்காரு. கிருபையின் காலத்துல வாழ்றோம். நன்மை செய்யுங்க, பரலோகத்துக்கு போய் சேரலாம். அதனால இரவு நேரத்தில் செய்தி கேட்கிற பெருசு கிடையாது. எல்லாரும் படுத்து தூங்க தான் போறோம். நிறைய குடும்பத்துல கையில செல்போன் வச்சு தான் படுத்திருப்பாங்க. 3 மணி நேரம் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. எத்தனையோ குடும்பத்துல செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே நம்ம எப்படி நன்மை செய்ய போறோம்? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. நான் சொல்ற உண்மையா? ஏன்னா நிறைய குடும்பத்துல இணைந்திருப்பீங்க. டெய்லி கேட்கறவங்க எத்தனையோ குடும்பம் இருக்கு. நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் ஆசீர்வாதம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறை இருக்குன்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்.
24 மணி நேரம் காலைல தூங்கி எந்திரிச்சிருந்து ராத்திரி படுக்கிற வரையும் தேவ சித்தம் மட்டும் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றினா எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? அதனால இரவு நேரத்திலே யாரெல்லாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஏழைகளுக்கு கொடுத்தால் அவனுடைய தலை மகிமையாய் உயர்த்தப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எப்படி தெரியுமா யோசித்து பார்க்கணும்? நம்ம வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோமா? பக்கத்தில் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க அவங்களும் சந்தோஷமா இருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏன்னா சில குடும்பத்தில் ட்ரெஸ்ஸு வாங்காமல் இருப்பீங்க. பிரதர் எங்கள் வீட்டில் இன்னும் வாங்கலை பிரதர். தேவனுக்கு தெரியும் நீங்கள் என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க, உங்கள் குடும்ப சூழ்நிலை என்ன, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, எல்லாம் தேவனுக்கு தெரியும். இரவு நேரத்தில் கேளுங்க, அப்பா தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இந்த வருஷத்தில் எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. புதிய வருஷத்தில் பொருட்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. கிறிஸ்துனுடைய பிறப்பை நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு சந்தோஷமா கொண்டாடணும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். வார்த்தையாகிய தேவன் இந்த பூமியில இறங்கி வந்தார். மனுஷகுமாரனா வெளிப்பட்டார். அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நமக்கு எல்லா விதமான காரியத்திலையும் ஆசீர்வதிப்பார். பிரதர் வீட்டில் ரொம்ப பிரச்சனை பிரதர், தாங்க முடியல பிரதர். தேவனுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். உங்கள் குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்திலே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும். எங்கள் வாழ்க்கை என்ன சூழ்நிலை உமக்கு தெரியும். எங்கள் குடும்பத்தில் என்னென்ன காரியம் இருக்கு உமக்கு தெரியும். உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனார்கள். கெட்டு போன ஜனத்தை மீட்டெடுக்க தேவகுமாரனா வெளிப்பட்டீங்கப்பா, நன்றி. இந்த வருஷத்துல டிசம்பர் மாசத்துல எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நிமிஷம் வரை ஜீவனை தந்த கிருபைக்காக நன்றி. கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாட நிறைய குடும்பத்துல ஆயத்தமாயிட்டு இருக்காங்கப்பா. அவங்களுடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படணும்ப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னென்ன தேவை இன்னும் தட்டுப்பாடு இருக்கோ அது எல்லாம் தாங்கப்பா. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். படுத்து தூங்க போறாங்க, இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க. உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க எங்களுக்கு ஜீவனைத்தாங்க. எங்களுடைய ஆவி உங்களுடைய கரத்துல பண்ணிடும். எங்க வீட்டுக்குள்ளே, எங்க இதயத்துக்குள்ளே, எங்க குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா தங்கி இருக்கணும். சமாதானத்தின் தேவன் தங்கி இருக்கணும். இப்பொழுதும் யாரெல்லாம் அப்பா வேற வேற இடத்துல இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. நிறைய குடும்பத்துல டிராவலிங்ல இருக்கிறாங்க. லீவு நேரத்துல நிறைய குடும்பத்துல வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. சில குடும்பத்துல டியூட்டில இருக்காங்க நைட்டு, அவங்களுக்கும் பாதுகாப்பு தாங்க. ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுக்கையில் இருக்காங்க, உங்க பிள்ளைகளுக்கு சுகம் தாங்க. நைட் நேரத்திலே கற்பத்தணிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. சில குடும்பத்துல திருமணத்திற்காக ஆயத்தமாயிட்டு இருக்காங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. தேவைகளை சந்திங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லா குறைகள் குற்றலாற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளை ஒருமனப்பட்டு வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. பாவ அடிமையில வாழ்றாங்க அந்த ஜனங்கள் கர்த்தர் மீட்டெடுங்க. தேவனர்கள் எப்ப மினிசன்ல உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிடுங்க. இந்த வருஷத்துல டிசம்பர் மாசத்துல எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிடுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஜனங்களையும் கர்த்தர் விசேஷமா ஆசீர்வதிக்க வேண்டும். டிசம்பர் மாசத்துல 1ஆம் தேதியிலிருந்து இந்த நாள் வரைய கிறிஸ்துனுடைய பிறப்பை தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தந்த கிருபைக்கா நன்றி, 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 நன்றி. இரவும் போலமா ஜெபிக்கிறாங்க எத்தனையோ குடும்பத்திலே.
நிறைய ஜெப குறிப்பு சொன்னாங்கப்பா. அவங்க எல்லாருடைய ஜெப குறிப்பும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை இருக்கு, என்னென்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவீங்க. படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க. எல்லாரையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல அம்மா அப்பா இல்லாம இருக்கிறாங்க. பிள்ளைகள் தனிமையா இருக்கிறாங்க. சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க. கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. கண்ணீரோடு வாழ்றாங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா யாரும் பார்க்க வர மாட்டேங்கிறாங்க. சில குடும்பத்திலே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. படுத்த படுக்கையில வியாதியோடு இருக்கிறாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. நிறைய குடும்பத்துல ஏழை எளிய ஜனமா திக்கற்ற பிள்ளையா இருக்காங்கப்பா. ட்ரெஸ் வாங்காம இருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு புது ட்ரெஸ் தாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனர்ல அப்ப மினிசன்ல ஆசீர்வதிங்கப்பா. அடியேன் உம்முடைய கரத்துல மண்ணாக அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இந்த பூமியிலே எங்களுக்காக பிந்திநாதமாக வெளிப்பட்டீங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக வெளிப்பட்டீங்க. உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தைக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டீங்க. எங்களுக்காக ஜீவ பலியா நீங்க. ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பிதாவின் சித்தம். எல்லாரும் மீட்டெடுக்க தம்முடைய சொந்த குமாரனை தந்தீங்க. நன்றிப்பா. நன்றிப்பா. இருளுக்கு ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தீங்க. நன்றிப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடித்து மூடி மறைத்து பாதுகாத்துடுங்க. வெளிநாட்டிலே பல வருஷமா அப்பா வேலை பார்க்குறாங்க. குடும்பத்துக்கு கூட போக முடியல. அவங்க இருக்கிற இடத்துல தனிமையில் இருக்கிறாங்க. ஆனாலும் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும். கிறிஸ்துவனுடைய பிறப்பை சந்தோஷமா கொண்டாடக்கத்தை கிருபை செய்யுங்க. எந்தெந்த நாட்டில் எந்தெந்த இடத்துல இருக்கிறவங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்க. நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். நைட் நேரத்தில் டிரைவிங்ல இருக்காங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். உம்முடைய கரத்தில் அப்படின்னா கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசிரிப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் தினம் ஒரு நிமிடமாவது எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.